வாசகர்களுக்கு வணக்கம். என் பெயர் அஜித். வயசு 20. காலேஜ் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்க. என் அம்மா பெயர் தேவி. வயசு 38. மாநிலம் தமிழ்நாட்டு. பெண்களின் சராசரி உயரம்தா. அப்பா சிவா இப்போ உயிரோட இல்ல. இறந்து 5 வருஷமாகுது. அப்பா இறந்த பிறகு அம்மாதா வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்குறாங்க. வீட்ல நானும் அம்மாவும் மட்டும்தா. அம்மா ரொம்ப கூச்ச சுபாவம. குறிப்பா ஆம்பளங்க கிட்ட பேச ரொம்ப கூச்சம். அப்பா இருக்கும்போதும் இப்பவுமே அப்படிதா. பக்கத்து வீட்டு ஆம்பளங்களோட கூட பேச்சு வச்சுக்க மாட்டாங்க. அம்மா பெரும்பாலும் புடவைதா கட்டுவாங்க. நைட்டு மட்டும் நைட்டி போடுவாங்க. அம்மா எப்பவும் கொஞ்சம் லூசான ட்ரெஸ்தா போடுவாங்க. யாருக்கும் அப்பா இறந்த பிறகு அம்மா மேல ஆர்வம் இருந்த மாதிரி இல்ல. ஏன் எனக்கும்தா இந்த மாதிரி ட்ரெஸ்ல. அம்மா ஒன்னும் அழகா எனக்கும் சரி வேற யாருக்கும் தோணல. அம்மாவ ஒரு பட்டிக்காட்டு பொண்ண பாக்குற மாதிரிதா எல்லாருக்கும் தோணும். அம்மா ஒரு நாள் நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. பேரு ஷர்மிளான்னு சொன்னாங்க. ஒரு நாள் எங்க வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்தாங்க. அம்மாவை விட கொஞ்சம் கலர் கூட, கொஞ்சம் உயரம் அதிகம். உடம்பு அம்மாவை விட ஒல்லியான உடம்புதா. பார்க்க லட்சணமா இருந்தாங்க. எனக்கு 10வது படிக்கும்போதே பழக்கம் ஆரம்பிச்சுது. பெரும்பாலும் யாரையாச்சும் கற்பனைல நினைச்சுதா இருப்பேன். முதல்ல சினிமா ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்க ஏரியால அழகான சில ஆண்டிங்கள இருந்தாங்க. வருஷங்கள் போக அதெல்லாம் போர் அடிச்சு போக புதுசா எதாச்சும் பண்ணலாம்னு தோண அம்மாவ நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒவ்வொரு முறை அம்மாவ நினைச்சு முடிச்ச அப்புறமும் பெத்த அம்மாவையே நினைச்சு இப்படி பண்ணிடோமென்னு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஆனா அம்மாவோட புது ஃப்ரெண்ட் ஷர்மிளா ஆண்டிய பார்த்த பிறகு அவங்கதான் என்னோட கனவு கன்னியாக மாறுனாங்க. அம்மாக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து வச்சிருந்த. எப்பாவாது நினைப்பேன் அம்மா இவ்ளோ கூச்ச சுபாவமா இருக்காங்க. அப்பா முதல் நாளை எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு. ஷர்மிளா ஆண்டி பெரும்பாலும் சுடிதார்தா. எப்பவாச்சும் புடவை நல்லா போடுவாங்க. அவங்களுக்கு அம்சமா இருக்கும் எது போட்டாலும். என்னாதா அவங்கள கனவுல நினைத்தாலும் அவங்கள நிஜத்துலலாம் நெருங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா அப்பா இருந்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விளையாட போறதுக்கு கூட கஷ்டப்படுவ. ஆனா இப்போ நான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தாங்க. என் வயச புரிஞ்சுட்டு பிரைவேசி கொடுத்து இருந்தாங்க. காலேஜ் போக ஆரம்பிச்சதும் என்ன தனி ரூம்ல எங்க வீட்ல தூங்க அனுமதிச்சாங்க. என் போன்ல சில நேரத்துல படங்கள் போட்டோஸ்ல இருக்கும். தெரியாம அம்மா அத பார்த்துட்டாலும் பெருசா திட்ட மாட்டாங்க. அஜித் உன் போன்ல தேவையில்லாததலா டெலிட் பண்ணிட்டு குடுடா. அம்மா உன் போன வேலைக்கு இந்த வாரம் எடுத்துட்டு போறன்னு நாகரீகமா சொல்லுவாங்க. நானும் அதுக்கப்புறம் அம்மா பாக்குறதுக்குள்ள எல்லாத்தையும் டெலிட் பண்ணி வச்சுடுவ. சில மாசங்கள் முன்னாடி அம்மா ஷர்மிளா ஆண்டியோட அதிகமா போன்ல பேசுறத கவனிச்ச. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. நான் அம்மா கிட்ட என்னம்மா ஷர்மிளா ஆண்டிக்கு எதாச்சும் பிரச்சனையான்னு கேட்ட. அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ வேலைய பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாளாக அம்மா பேசுறத வச்சே சில விஷயம் புரிஞ்சுது. ஷர்மிளா ஆண்டி புருஷனாலதா ஏதோ பிரச்சனைன்னு. ஒரு நாள் அம்மா ஏதோ யோசனைல இருந்தாங்க. என்னாச்சுமான்னு கேட்ட. அஜித் இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு. உன்கிட்ட சொல்ல வேணாம்னுதான் நினைச்ச. ஆனா எனக்கும் உன்னை விட்டா யாரு இருக்கா. நீயும் வளர்ந்த பெரிய பையனாகிட்ட. உன்கிட்ட ஒன்னு சொல்றன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஷர்மிளா ஆண்டிக்கு ஒரு பிரச்சனை. அவங்க புருஷன் வேலைக்கு போக மாட்றாராம். குடிச்சுட்டு வேற வராராம். அதா சொல்லி அழுதான்னு சொன்னாங்க.
விடுங்கம்மா, அதா ஆண்டி வேலைக்கு போறாங்கள, அப்றம் என்னன்னு கேட்ட. அதான்டா நானும் சொன்ன. வேலைக்கு போலனாலும் குடிக்காம இருக்கலாம்ல, தினமும் குடிக்குறாராம். அது மட்டுமில்லாம அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்து மாசக்கணக்காச்சுன்னு வருத்தப்பட்றான்னு சொன்னாங்க. சரி மான்னு சொன்ன. உனக்கு நான் சொல்றது புரியுதில்லன்னு கேட்டாங்க. புரியுதுமான்னு சொன்ன. ஆண்டி எவ்ளோ அழகா இருக்கா. இந்த மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சும் வாழ தெரியல பாரு அந்தாளுக்குன்னு திட்டுனாங்க. ஆமாமான்னு சொன்ன. என்ன ஆமாமா, ஆண்டி அழகாதானே இருக்கான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன. சரி விடு, அவ விதி என்ன பண்றது. இதுதான் உங்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு இத்தனை நாள் சொல்லாம இருந்த. இதுல என்னமா இருக்கு. எல்லாரும் வாழ்க்கையில சந்திக்காம போற பகுதியா இது. எல்லாருக்கும் இது வாழ்க்கையில ஒரு பகுதிதானன்னு சொன்ன. பரவால்லடா, நீயும் நல்லா மெச்சூர்டாதா பேசுற. நான் உன்னை பத்தி தப்பா நினைச்சுட்ட, சாரின்னு சொன்னாங்க. விடுமா, இதுல என்ன இருக்குன்னு கேட்ட. சரி போய் தூங்கு, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பாவம்டா ஷர்மிளான்னு சொன்னாங்க. அடுத்த சில வாரங்கள் கழிச்சு அம்மா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுல நைட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா என் முன்னாடி கூட நைட்டி மேல டவல் போட்டுதான் இருப்பாங்க. அவ்ளோ கூச்சம். அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது அம்மா ஷர்மிளா ஆண்டிய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அஜித் உன்கிட்ட வெளிப்படையா பேசுனா. அம்மாவ தப்பா நினைச்சுப்பியான்னு கேட்டாங்க. நான் ஏன்மா நினைக்க போற, சொல்லுமான்னு சொன்ன. சத்தியமா நினைக்க மாட்டியான்னு கேட்டாங்க. சத்தியமான்னு சொன்ன. ஷர்மிளா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டா. எப்படி அவ்ளோ அசிங்கமா பேசுனான்னு தெரியலன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுமான்னு சொன்ன. அது எப்படி சொல்றது, சொல்லவே எனக்கு கூசுதுன்னு சொன்னாங்க. பரவால்ல சொல்லுமான்னு சொன்ன. அதான் நான் சொன்னல, அவ புருஷனோட அந்த மாதிரி இருக்குறதில்லன்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்ன. அவளுக்கு அந்த மாதிரி இருக்க ஆசையா இருக்குதா. அவ புருஷன் ஒத்துழைக்க மாட்றாருன்னு சொன்னாங்க. ஏன்மான்னு கேட்ட. தினமும் குடிச்சா பொண்டாட்டி மேல எப்படி ஆசை வரும்னு முணுமுணுத்தாங்க. சில மாசத்துக்கே இவ்ளோ கஷ்டப்பட்றா. இன்னும் என்ன மாதிரி இருந்தா செத்துடுவா போல. என்ன விட ஒரு வயசு பெரியவதான அவ. நான் உன் அப்பா இல்லாம 5 வருஷமா இல்ல. அவளுக்கு ஏன்டா இப்படி தோணுதோ. நான் சாகப் போறேன்னு சொல்றான்னு சொன்னாங்க. என்னமா சொல்ற, இதுக்குலாமா சாவாங்கன்னு கேட்ட. அதான்டா நானும் கேட்ட. அதுக்கு அவ மன அழுத்தம் அதிகமாகுது. அந்த மாதிரி இருக்கலனான்னு சொல்றா. நீ எதாச்சும் ஐடியா சொல்லுடான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றதுன்னு கேட்ட. அதா போன்ல கண்ட கருமத்த பாக்குறல. அத வச்சு எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லுன்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டாலும் சமாளிச்சு பேசுன. அதுக்கு என்ன பண்ண முடியும். அவங்க புருஷன சமாளிச்சு குடிக்காம வச்சுக்கணும்னு சொன்ன. இல்லடா, அது முடியாத காரியம். அவ வேற யார் கூடயாச்சும் அந்த மாதிரி இருக்கட்டுமான்னு கேக்குறான்னு சொன்னாங்க. அது எப்படிமா முடியும் வேற ஒருத்தரோடன்னு கேட்ட. அதுதான்டா அவளுக்கு புரிய மாட்டங்குது. அவ ஒன்னு சொன்னா அவளுக்கு மட்டும் உன்ன மாதிரி பையன் இருந்தா அவனோட அந்த மாதிரி இருந்துடுவனு அழுவுறாடான்னு சொன்னாங்க. எனக்கு பக்னு ஆனாலும் நினைச்சு பார்க்க நல்லாதா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு 2ம் பொண்ணுதானன்னு கேட்ட. ஆமா அஜித், நான் ஒன்னு சொன்னா அம்மாவ அசிங்கமா நினைக்க மாட்டலன்னு கேட்டாங்க. சொல்லுமான்னு சொன்ன. அவ எனக்கு கஷ்டம் வரும்போதுலாம் நிறைய உதவி பண்ணிருக்கா. ஆண்டி கஷ்டப்பட்டா அவளுக்கு நம்மதான உதவணும்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன. அம்மாக்காக ஆண்டிக்கு உதவி பண்றியான்னு கேட்டாங்க. என்ன உதவின்னு கேட்ட. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ இப்போ பெரிய பையனாயிட்ட. உனக்கு நல்லது கெட்டது தெரியும். சில வருஷத்துல உனக்கு கல்யாணமும் பண்ண போற. ஷர்மிளா ஆண்டி எதிர்பார்க்குறத நீ குடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அம்மா அது எப்படிமான்னு கேட்ட.
ஒரு உயிர் போயிட்டா அந்த பாவம் நமக்கும்தான. முன்னாடியே எதாச்சும் பண்ணிருக்கலாம்னு வருத்தப்பட்டதுக்கு எதாச்சும் முடிஞ்சத பண்ணலாம்லன்னு கெஞ்சுற மாதிரி சொன்னாங்க. சரி மான்னு சொன்ன. சரி நீ போய் கை கழுவிட்டு படு. நான் ஷர்மிளா ஆண்டி கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. நானும் போய் படுத்த தூக்கமே வரல. என்னடா நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமான்னு உணர்ச்சி வசத்துல இருந்த. அடுத்த 3 வாரம் அம்மா அத பத்தி பேசவே இல்ல. ஒருவேளை வேணாம்னு விட்டுட்டாங்களான்னு யோசிச்ச. நாமளே அம்மா கிட்ட கேட்டுடலாமான்னு கூட யோசிச்ச. ஆனா அம்மாக்கு நான் அலையுறன்னு தோணிடுமேன்னு கேக்கல. 4வது வாரம் சனிக்கிழமை காலேஜ் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு பிறந்த நாள் விழாக்கு போயிருந்த. லேட் ஆனதும் அம்மா போன் பண்ணாங்க. அஜித் எங்க இருக்க, இன்னும் வீட்டுக்கு வராம? டைம் என்ன, சீக்கிரம் வான்னு கூப்பிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்ட் பைக்ல விட சொல்லிட்டு வேகமா வந்த வீட்டுக்கு. அவனும் விட்டுட்டு போயிட்டா. நான் உள்ள போனதும் அம்மாவும் ஷர்மிளா ஆண்டியும் ஷோபால உட்கார்ந்து சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்க. நான் வந்ததும் அமைதியானாங்க. எனக்கு திடீர்னு பார்த்ததுல ஒன்னும் தோணல. அம்மா வாடா அஜித் ஆண்டி வந்திருக்காங்க பாருன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க ஆண்டின்னு கேட்ட. இருக்கன்னு சொல்லிட்டு குனிஞ்சு தரைய பார்த்துட்டு இருந்தாங்க. சரிடா ஆண்டி, இன்னைக்கு இங்கதான் தூங்க போறாங்க. அங்கிள் ஊருக்கு போயிருக்காரா? பசங்களோட ஆண்டிக்கு லீவ் கிடைக்காததால போகல. வீட்ல தனியா இருக்க வேணாம்னு நான் கூட்டிட்டு வந்துட்ட. உள்ள உன் ரூம்ல தான் தூங்க போறாங்க சரியான்னு கேட்டாங்க. சரிமான்னு சொன்ன. நாங்க சாப்பிட்டோம், உனக்கு சாப்பாடு வச்சிருக்க. சாப்பிட்டு தூங்கு, எனக்கு தூக்கம் வருதுன்னு போயிட்டாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. இதய துடிப்பு எகுறிச்சு சாப்பாடே இறங்கல. எதுக்கு வந்திருக்காங்க ஷர்மிளா ஆண்டி? அம்மா அன்னைக்கு சொன்னதுக்கா இல்ல எதர்ச்சியாவா? என்னதா திட்டம்னு தெரியாம குழம்புன. அம்மா எதாச்சும் சொல்லிட்டாச்சு போயிருக்கலாம்னு யோசிச்ச. அரைகுறையா சாப்பிட்டு கை கழுவுன. என் ரூம் கதவ தொறந்தா ஷர்மிளா ஆண்டி செவத்த பார்த்த மாதிரி பெட்ல ஒங்கிரிச்சு படுத்திருந்தாங்க. எனக்கு உள்ள போக பயமா இருந்துச்சு. அம்மா ரூம்க்கு போன. இன்னும் தூங்கலையான்னு கேட்டாங்க. எங்க தூங்கணும்னு கேட்ட. எப்பவும் எங்க தூங்குவ, உன் ரூம்ல தான. போய் அங்கே தூங்குன்னு சொன்னாங்க. எனக்கு விவரமா கேட்க கூச்சமா இருந்ததால வந்துட்ட. என் ரூம்க்கு போன ஆண்டி படுத்துட்டு இருந்தாங்க. மெதுவ போய் பெட்ல ஏறுன படுக்க. பெட் அசைஞ்சதும் ஷர்மிளா ஆண்டி திரும்பி பார்த்தாங்க. என்னப்பா அஜித், உனக்கு இடம் விட்டுதா படுத்துருக்க? போதுமா பாரு, இல்ல இன்னும் தள்ளி படுக்கவான்னு கேட்டாங்க. போதும் ஆண்டின்னு சொன்ன. என்னால உனக்கு எதும் தொந்தரவு இல்லலன்னு கேட்டாங்க. இல்ல ஆண்டின்னு சொன்ன. சரி குட்நைட்னு திரும்பி செவத்த பார்த்த மாதிரி படுத்துட்டாங்க. 10 நிமிஷமா ஏதேதோ யோசிச்சுட்டு படுத்துட்டிருந்த. ஆண்டி அதுக்குதான் வந்திருக்காங்களா, இல்ல எதாச்சும் தப்பா போயிடுமான்னு பயந்த. 10 நிமிஷத்துக்கு மேல என்னால முடியல. ஏன்னா நான் முதல் முறையா ஒரே பெட்ல ஒரு லேடிஸோட படுத்துட்டு இருக்க பயமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் நான் முயற்சி செய்ய. அஜித், என்ன பண்ற நீனு? என் காலை எடுத்துவிட்டு கைய எடுத்துட்டு எழுந்து உட்காஞ்சாங்க. என்ன முறைச்சாங்க. நான் தான் தப்பா நினைச்சுட்ட போல. இவுங்க அதுக்கு வரலன்னு நினைச்சிட்டு. சாரி ஆண்டி, தூக்கத்துல தெரியாம கால் போட்டுட்டன்னு சொன்ன. ஒழுங்கா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டாங்க. நானும் அரை மணி நேரமா தூங்க பாக்குன முடியல. திருப்பி இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். திட்டுனா விட்டுடலாம்னு புத்தி கெட்டு மறுபடி முயற்சி பண்ண. டக்குன்னு திரும்பி படுத்து என்ன பார்த்து. என்னடா உனக்கு பிரச்சனை, சும்மா தூங்க விடாமன்னு கோவமா கேட்டாங்க. மிச்சத்த அடுத்த பகுதில சொல்ற. நன்றி.